நம்ம பசங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணும்போது நம்ம பார்த்து பார்த்து பண்ணுவோம். அதுதான் இப்போ நம்ம கடைகள்லாம் வந்து வாங்குறனால ரொம்ப கெமிக்கல் இந்த மாதிரிலாம் இருக்கறனால நம்ம கடைய நிறைய அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால தான் இன்றைக்கி நான் வந்து ஹோம்மேட் ஜாம் செய்ய போயிட்டேன். அதுக்கு முன்னாடி 2 வெஜிடபிள், 1 ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எத்தனை ஃப்ரூட்ஸ் எத்தனை வெஜிடபிள் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் AB2 ஜாம் தான் செஞ்சுருந்தேன். சூப்பராக வந்திருந்தது. இந்த மாதிரி வந்து ஃப்ரூட்ஸையும் வெஜிடபிள்ஸையும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனுக்கு நல்லா காய வச்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அரைச்ச அந்த மிக்ஸிங்கை வந்துட்டு உள்ளே ஊற்றி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு கொதி வரும் பார்த்தீங்களா, அப்போ வந்துட்டு சுகர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். சுகர் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு திக்னஸாக இருக்கும், நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஜாமுக்கு வந்துட்டு தேவையானது சுகர் தான். நல்லா ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கட்டியான தன்மை வரும். அப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து 3 மாதத்துக்கு நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம், எதுவுமே பண்ணாது. இப்போ வந்து ப்ரெட்டை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. ஓகே.